சுமார் ஒரு வருடமாக நான் டாஸ் பாஸ்டரை பற்றியும் வேறு சிலரை பற்றியும் வீடியோக்கள் போட்டு வருகிறேன். அதை பார்ப்பவர்களுக்கு தெரியும். அதற்கு டாஸ் பாஸ்டர் 12/5/24 அன்றுள்ள பொதுக்கூட்டத்தில் எடுத்து பேசின முதல் வசனம் இதுவாகும். அந்த பிரசங்கம் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்கிற தலைப்பில் இருக்கிறது. பார்த்தால் தெரியும். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12-13 வசனங்கள். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போரிருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதுமில்லை என்றும் ஆகும். அப்படியானால் நான் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை என்றும் உள்ள அர்த்தத்தில் தான் பேசினார். அவர் என்னை பற்றி பேசாவிட்டால் வேறு யார் பொல்லாப்பு செய்தது என்று கூற வேண்டும். டாஸ் பாஸ்டர் சபைக்கு இவ்வளவு உண்மை கேடும் பிரிவினையும் உண்டாக்கியும் இன்றும் நிலைத்திருப்பது இந்த ஜோயல் ஐயாவால் தான். இதை இல்லை என்று கூற முடியாத டாஸ் பாஸ்டர் நல்லவரா என்று நீங்களே கூறுங்கள். இவரின் உண்மை கேடுகள் பற்றி பிறகு கூறுவேன். இன்னும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி போட்ட வீடியோவில் எங்கள் ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபை என்று கூறியிருந்தேன். அதற்கும் 2ஆம் தேதி பிரசங்கத்தில் சொன்னது என்னவென்றால், எங்க சபை உங்க சபை என்றெல்லாம் பல சபைகளை குறித்து பலரும் பேசுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இதுவும் இனி கூறப்போவதும் 2ஆம் தேதியுள்ள தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய விதம் என்கிற தலைப்பில் உள்ள பிரசங்கத்தில் இருக்கிறது. பார்த்தால் தெரியும். இப்படி டாஸ் பாஸ்டர் சொல்ல காரணம், நான் அந்த சபைக்கு போகவில்லை, டாஸ் பாஸ்டரையும் இன்னும் அநேகரையும் பரிசுத்தவான்கள் என்று கூறவில்லை. பின் நான் எப்படி எங்க சபை என்று கூறலாம் என்கிற பேச்சும் எண்ணங்களும் ஆகும். அப்படியானால் கூட இருந்து கொண்டு குழி வெட்டுகிறவர்கள் எங்க சபை என்று சொல்லலாம். அப்படிதானே? இன்னும் இவர் சொன்னது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம், எம்னேயும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்றும் கூறினார். எம்னேயும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றார்கள். இருவரும் மந்திரவாதிகள். அவர்கள் எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். நான் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறேனே. டாஸ் பாஸ்டர், உங்களுடைய சத்தியங்களை கூறுங்கள். நான் உங்களை குற்றப்படுத்தினதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். நீங்கள் உங்கள் சத்தியத்தை கொஞ்சத்தில் உண்மையை பற்றி கூறினால் நானும் என்னை போன்றவர்களும் உங்கள் சத்தியத்தை பற்றி கூறுவோம். நீங்கள் சாதுஜி தேவநேசன் ஐயா, செல்வராஜ் ஐயா, குரியன் ஐயா இவர்களிடம் இன்னின்ன விஷயங்களில் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்திருக்கிறேன், இப்போதும் ஜோயல் ஐயாவிடம் உண்மையுள்ளவனாய் இருந்திருக்கிறேன், இன்று மரித்தாலும் பரலோக ராஜ்யம் போவேன் என்று கூற வேண்டும். அப்படி நீங்கள் வாய் திறந்து ஒரு நல்ல காரியம் இன்று வரை கூறினதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை போன்றவர்களிடமிருந்தும் சாபமும் ஏச்சுகளும் பேச்சுக்களையும் கேட்டு சவுட்டு மெத்தையை போல மிதிப்பட்டு கொண்டு உண்மை என்றால் இப்படி இப்படி இருக்கணும் என்றால் தான் சபை வளரும் என்று தளராமல் கூறுகிற நானா சத்தியத்தை எதிர்த்து நிற்கிறேன்? நீங்கள் அல்லவா சத்தியத்தை எதிர்க்கிறீர்கள்? கவனமாக பேசுங்கள். இது கர்த்தருடைய சபை. உங்களைப் போல வாயளவில் பேசி விடுவதற்கு அல்ல, சாபம் விடுவதற்கு அல்ல. இன்னும் டாஸ் பாஸ்டர் பேசுனது என்னவென்றால், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலவும் சுத்தமா இருக்கும், சுத்தம் இல்லாதவர்களுக்கு ஒன்று சுத்தமாயிராது. தீத்துக்கெழுதின 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இருக்கிறது. முதலில் உங்கள் சுத்தத்தை பற்றி சொல்லிவிட்டு குத்தி பேச வேண்டும். நீங்கள் சுத்தமாக இருந்திருந்தால் ஐயா இன்று வந்திருப்பாரே. ஆதி சபையின் காலத்தில் 120 பேர் கூடியிருந்த போது அல்லவா பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இன்று ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையில் 120 பேரா இருக்கிறீர்கள்? எத்தனை 120 பேர் இருக்கிறீர்கள்? ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் இல்லையா? உங்கள் இருதய சுத்தத்தை தேவனிடம் சொல்லி பிரஸ்தாவப்படுத்தி ஐயாவை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அது நல்ல காரியம்தான். கேட்க ஆள் இல்லை என்றால் நல்ல சாபமிடுவீர்கள் இல்லையா? உங்களை போன்றவர்களின் நினைப்பும் பேச்சும் என்ன தெரியுமா? இவளுக்கு பைத்தியம் பிடிக்கணும் அல்லது சாகணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவீர்கள். இன்னும் இவள் எத்தனை நாள் இந்த உத்தமத்தில் நிலைநிற்கிறாள் என்று பார்ப்போம். இவளை போல பேசின எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்படி இருக்க இவளா இனி மறைக்க போகிறாள் என்று பேசுவீர்கள்.
எங்கள் பாஷையில் சொல்ல போனால் இப்படியே சொல்லுவார்கள், மொன்ன குதிரையெல்லாம் மண்ண தின்னுது, பின்னையாக்க இந்த ஏமாளி குதிரை என்று பேசுவீர்கள். என் ஆத்மீக தகப்பன் சாது சி செல்வராஜ் ஐயா, அது தெரியுமா தாஸ்வாசுக்கு? செல்வராஜ் ஐயா பற்றி தேவநேசன் ஐயா சொல்றது என்ன தெரியுமா? செல்வராஜ் உண்மையுள்ளவன் என்று தெரியும், ஆனால் இவ்வளவு உண்மையுள்ளவன் என்று தெரியாது என்றாக்கும் சொன்னார்கள். இப்படி சொல்ல காரணமாக இருந்த செல்வராஜ் ஐயாவின் இரத்தத்திலிருந்து வித்து விழுந்து குறித்தவள் இந்த பெண் ஆலிஸ் ராணி. உங்களைப் போல செல்வராஜ் ஐயா சொல்லணும் என்று சொன்ன பிறகும் சொல்லாமல் விழுங்கி வைத்துக் கொண்டு ஐயா என்னை பற்றியும் சொன்னதுண்டு என்று கூறி அநேகரின் வாழ்க்கையை கெடுத்தவள் அல்ல நான். பெரிய தீர்க்கதரிசியான ஏசாயா தீர்க்கதரிசி கூட நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியில் வாசமாயிருக்கிறவன் என்று உண்மையை ஒத்துக்கொள்கிறார். தேசத்தில் 3ஆம் ஸ்தானத்தில் இருந்த தானியேல் தீர்க்கதரிசியே தன்னை பற்றி உமது நாமத்தினாலே தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிகொடாமற் போனோம் என்று தாழ்த்தினார். இப்படி குற்றத்தை ஒத்துக்கொள்ளாவிட்டால், இனிமேல் கவனமாக பேசாவிட்டால், என்ன பேசினாலும் அதில் இருக்கும் தவறுகளை அங்குலமாக சுட்டி காட்டாமல் விடமாட்டேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.